வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. ஸ்ரீ குருभ्यो நமः. ஸ்ரீ 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 சந்திரசேகரேந்திர சரஸ்வதி குருபாதகாஞ்சனாரவிந்தாभ्यां நமः. ஓம் ஸ்ரீ மகாகணாதிபதயே நமः. அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே ஸ்ரீமத் பாலவால்மீகி இயற்றிய ராமாயணம் என்னும் உண்மையான சரித்திரம். இந்த ராமாயணத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு காண்டமாக அந்த ஒவ்வொரு காண்டத்திலும் இருக்கக்கூடிய சர்க்கங்கள்னா அத்தியாயங்கள், அந்த சர்க்கங்களில் உள்ள ஸ்லோகங்கள், ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் முழு தமிழ் அர்த்தத்துடன் நமது சேனலிலே இந்த ராமாயணம் என்னும் மாபெரும் சரித்திரமானது பதிவிடப்பட்டு வருகின்றோம். இந்த ராமபிரான் சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணன் மகாவிஷ்ணுவே மானிட பிறவியா அவதாரமற்று ராமபிரானா அவதாரம் எடுத்து இந்த மானிட பிறவிகள் அனைவருமே எப்படி கடைபிடித்தால் அவர்கள் அனைவரும் நன்றாக இருக்கலாம் என்பதை மிக 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 துல்லியமாக அனைவருக்கும் எடுத்துரைத்தார். அந்த ஒழுக்கத்தை முதல்ல நமக்கு சொல்லிக் கொடுத்தது யாருன்னாக்க ஸ்ரீராமபிரான் தான். இன்றைய ராமாயண பதிவானது ஸ்ரீமத் பாலவால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டத்தில் நவாதி கச ததம சர்க்கா, சர்க்கமானது 109. சத்திய பிரசம்சா, அதாவது ஜபாலி வேத வித்தகர் ஜபாலி சொன்னார். அந்த ஜபாலி என்ன சொன்னார் அப்படின்னாக்க, அவர் வேத சாஸ்திரங்கள்லாம் ரொம்ப படித்தவர். அதுக்கு புறம்பான வார்த்தைகள் எல்லாம், சத்தியத்திற்கு அப்பாற்பட்ட வார்த்தைகள் எல்லாம் அவர் சொன்னார். அதை எல்லாத்தையும் கேட்டுட்டு ராமபிரான் இந்த ஜபாலிக்கு மட்டும் இல்லை, அங்கே இருக்கக்கூடிய அனைவரையும் சேர்த்தும் மானிடர்களாக பிறவி எடுத்த இந்த பூலோகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மனிதர்களுக்குமே சத்தியத்தினுடைய மேன்மையை பிரம்மாண்டமாக விளக்கி சொல்றார். இந்த தலைப்பில் தான் இன்னைக்கு ஸ்லோகம் சொல்ல இருக்கோம். முதல் ஸ்லோகத்திலேருந்து 20வது ஸ்லோகம் வரைக்கும் சொல்ல இருக்கோம். அதனால எல்லாரும் இன்றைய ராமாயண பதிவினா ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து சாட்சாத் ஸ்ரீ சீதாலட்சுமண பரதசத்ருகன அனுமத் சபையின ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியினுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சத்தையும் பரிபூர்ண ஆசியையும் பெற்று தாங்களும் தங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக 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 க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் அன்புடன் வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன். கூஜந்தம் ராம ராமேதி மதுரம் மதுராட்சரம் ஆரோக்கிய கவிதாசாகா வந்தே வால்மீகி கோகிலம். நமோஸ்து ராமாய சலக்ஷ்மணாய दैवे जगत्से जनकात्मजायै नमोऽस्तु रुद्रेन्द्रयमानिलेभ्यः नमोऽस्तु चन्द्रार्कमरोद्धनेभ्यः. श्री सीतालक्ष्मणशत्रुघ्नसमेत श्रीरामचन्द्रमूर्ति चरणारविन्दाभ्यां नमः. श्रीमद् बालवाल्मीकि रामायणम् अयोध्याकाण्डத்தில் நவாதி கச ததம சப்தா, சப்தமானது 109. சத்திய பிரசம்சா, ஜபாலிக்கு ஸ்ரீ ராமபிரான் சத்தியத்துடைய மேன்மையை அவருக்கு மட்டுமல்ல இந்த
பிரபஞ்சம் முழுவதுமே மானிட பிறவிகளாக பிறந்தவர்கள் அனைவருக்குமே எடுத்துரைக்கிற அத்தியாயம். இந்த அத்தியாயம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நாம் எல்லாரும் கண்டிப்பாக கேட்கணும். அயோத்தியா ராமாயணத்தில் அயோத்தியா கண்டத்திலே ரொம்ப ரொம்ப முக்கியமான அத்தியாயம். ஜபாலேஸ்து வச ஸ்ருத்வா ராம சத்யவதாம்பரः உவாச பிரயா சூக்யா ஸ்வபுத்யா புத்யா சாவிபன்னயா. ஜபாலிங்கிற தசரமகா சக்கரவர்த்தியினுடைய அரசவையில் புரோகிதராக இருந்தவர் ஜபாலி. அந்த ஜபாலின்றவர் சொன்ன சொற்கள் எல்லாம் கேட்டுட்டு சத்தியத்தையும் ஒழுக்க நெறியையும் பிரமாதமாக கடைபிடிப்பவர்களிலேயே முதல்ல தலைவராக இருக்கக்கூடியவரும் கொஞ்சம் கூட ஒரு இணுக்கு கூட சந்தேகத்துக்கே இடமில்லாம தன்னோட வழியில நிச்சயமாக பிடிப்பு உள்ளவருமான வேத சாஸ்திரங்கள் எல்லாத்தையும் பிரமாதமாக படித்தவர். இந்த வேத சாஸ்திரங்களில் மெய்ஞானிகள், ரிஷிகள், பிராமணர்கள் அவ மூலமாக உபதேசம் அறியப்பட்டதுமான நீதியினோட அடிப்படையில் ஸ்ரீ ராமபிரான் சொல்ல ஆரம்பிச்சாராம். பவான் மே பிரிய காமார்த்தம் வசனம் யதி ஹோத்தவானே அகாரியம் காரிய சங்காசம் அபத்யம் பத்ய சம்மிதம். ராமபிரான் சொல்ற ஜபாலியை பார்த்து, ஜபாலி அவர்களே, நீங்க எனக்கு நன்மை செய்யணும் அப்படின்னு நீங்க நினைச்சுட்டு இப்போ ஒரு சொன்ன சொற்கள் எல்லாருக்கும் அல்ல, எனக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன். கேட்பதற்கே இனிமையாக இருப்பதால இது செய்யத்தக்க செயல். இது தாராளமாக இந்த மாதிரி தான் நாம் எல்லாரும் செய்யணும் அப்படின்றது என்பது போல ஒரு தோற்றம் அளித்தாலும் உண்மையிலேயே தர்மத்திற்கு புறம்பாக செய்யத்தகாத, தர்மத்திற்கும் ஒவ்வாத ஒரு செயலே இந்த செயல். நீங்க சொன்னதெல்லாம் இப்போ நல்ல வழி என்பது போல் நீங்க சொன்ன வார்த்தையெல்லாம் நல்ல வழி அப்படின்னு தோன்றினாலும் அந்த பாதை இருக்கு பார்த்தீங்களா, அது முழுக்க தவறான பாதையே தான் ஜபாலி அவர்களே அப்படின்னா ராமபிரான். நேர்மர்யாதஸ்து புருஷ பாபசார சமன்விதா மானம் ந லபதே சத்சோ பின்னாச்சாரேத்ர தர்சனஹா. வேத சாஸ்திரத்தில், தர்மசாஸ்திரத்தில் சொல்லப்பட்டு இருக்கக்கூடிய உபதேசங்களுக்கு ஏத்த மாதிரி நடக்காதவன் அது யாரா இருந்தாலும் சரி, ஒழுக்கம் சிந்தனைகள்ல வேறுபட்டு பாவத்தை செய்யறான். அவன் பாவத்தை செய்யறான். அப்ப அவன் அந்த பாவத்தை செய்யும்போது அவனுக்கு என்ன ஆறுது? நல்ல ஒழுக்கமும் நல்ல சிந்தனைகளுமே இல்லாம போயிடுது. அந்த மாதிரி இருக்கக்கூடியவன நல்ல பிரமாதமான நேர்மையா இருந்துட்டு சாஸ்திரத்தெல்லாம் ஓரளவுக்கு கடைபிடிச்சுட்டு இருக்கக்கூடிய சான்றோர்களால் அவன் மதிக்கப்படுவதே கிடையாது ஜபாலி அவர்களே அப்படின்னாராம் ராமபிரான்.
குசலீனம் குலீனம் வா வீரம் புருஷாமாணினம் சாரேத்ரம் ஏவ வியாத்யாதி சுசிம் வா யதி வா சுசிம். ராமபிரான் சொல்றார், ஜபாலி அவர்களே, அனைவரும் கேட்டுங்கோ, இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய மொத்த மானிட பிறவிகளுக்கும் கேட்டுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சாராம். ஒருத்தனுடைய ஒழுக்கமானது, அதாவது ஒருவனோட ஒழுக்கமானதுதான் நான் நல்ல குலத்துல பிறந்தவனா இல்ல இழி குலத்துல பிறந்தவனா அப்படிங்கிறத தீர்மானிக்கும். அப்படின்ற அந்த விஷயத்தையும் அவன் ஒருத்தன் சிறந்த வீரனா இல்ல வெறுமன ஒரு ஆண் தோற்றமுடைய ஒரு மனிதன் மட்டும்தானா அப்படின்றதையும் ஒரு கண்டிப்பா எல்லாருக்கும் தெரியப்படுத்தும். அவன் மன தூய்மை யார் ஒருவனாக இருக்கட்டும், அவன் மன தூய்மை உடையவனா அல்லது அழுக்கடைந்த மனம் உடையவனா அப்படின்றதையும் விளக்கமா காட்டி கொடுக்கும். எப்படியே தர்மத்தை அனுசரிக்காம இருக்கிறவன் எந்த ஒரு மனிதனா இருந்தாலும் தர்மத்தை அனுசரிச்சவன்லாம் பிரமாதமாக நல்ல ஒழுக்கத்தோட நல்ல இதில் தான் பிறந்திருக்கார் இவர் அப்படின்னு சொல்லுவான் எல்லாரும். அதே தர்மத்தை விட்டுட்டு போனவாளெல்லாம் மற்றபடி விஷயங்கள்லாம் சொல்வா அப்படின்னு சொன்னாராம் ஸ்ரீ ராமபிரான் ஜபாலி மற்றும் உள்ள அனைவர்கிட்டையும் சொன்னாராம். அதர்மம் தர்மவேசேன யதீமம் லோகசங்கரம் அபேபத்யே சுபம் ஹித்வா கிரியாம் விதி விவர்ஜிதம். ராமபிரான் சொல்றார், ஜபாலி அவர்களே, ஒரு மனுஷனுடைய வெளித்தோற்றத்தை வச்சுட்டு செவிக்கு இனியான சொற்களை கொண்டு வரவனை எடை போட முடியாது. உண்மைதான். இதான் அவர் சொல்றார். அதாவது ஒருத்தர் பிரம்மாண்டமா நல்லா கை நிறையா நல்லா பிரமாதமா எல்லாத்தையும் போட்டாண்டே செயின் கீனும் மோதிரம் படாட்டமா பட்டு சட்டை பட்டு வேஷ்டி நல்லா பிரமாதமாக நெத்தில ஊதி ஏட்டு நல்லா பெரிய குங்குமத்தை வச்சுட்டு அந்த மாதிரி இருக்கிறவா பக்திமான் அப்படின்னு வெளித்தோற்றத்தை வச்சுட்டு செவிக்கு இனிய சொற்களை கண்டிப்பாக எடை போட முடியாது. தீய நடத்தை உடையவன் எவனோ அவன் நன்னடத்தை உள்ளவன் போல காணப்படுவான். நம்மளுக்கெல்லாம் நம்ம கண்ணுக்கு அவன் மனசுக்குள்ள தீய எண்ணங்கள் இருக்கும், ஆனால் வெளில காட்டிக்கிறது நல்லவன் போல காட்டிப்பான். அந்தரங்கம் சுத்தம் இல்லாதவன் யாரோ அவன் நல்ல குணங்கள் உள்ளவன் போல தோன்றுவானாம். வைதீக இப்ப இங்க வரார், பிராமணனுக்கு வைதீக கர்மாக்களுக்கு வரார். வைதீக ஆச்சார அனுஷ்டானங்கள்ல ஈடுபட்டவன் போல வெளிவேஷத்துக்கு பேசி திரியக்கூடியவன் அந்த வைதிக கர்மாக்களை பிராமணனுக்கு இருக்கக்கூடிய கர்மாக்களை அவன் அனுஷ்டிக்காமல் கண்டிப்பா இருப்பான். எப்படி சொல்றாரு பாருங்க, இங்க சத்தியத்தினுடைய தர்மம். தீய குணங்கள் உடையவனும்
தனக்கு ஆத்ம குணங்கள் நிறைய இருக்கு அப்படின்னு வெளிப்பட காமிச்சுக்கும். இதுதான் நீங்க சொன்னதுக்கு அர்த்தம். நீங்க சொன்ன அடையாளங்களுக்கு, நீங்க சொன்ன சொற்களுக்கு இருக்கக்கூடிய பதில் இதுதான் ஜபாலி அவர்களே அப்படின்னாரா ராமபிரான். அதர்மம் தர்மவேஷேன யதீமம் லோகசங்கரம் அபீபத்யே சுவம் ஹித்வா கிரியாம் விதிவர்ஜிதாம் அநார்ய ஸ்வார்ய சங்காச சௌஷாதீனஸ்ததா சுச்சியே லக்ஷண்ய வத லக்ஷண்யோ துஸ்ஸீல சீலவாணிவா கச்சேதயான புருஷ कार्याकार्य विचक्षणः बहो मंसति मां लोके दुर्वृत्तं लोकदूषणम्. அதாவது ஜபாலி அவர்களே, ராமபிரான் சொல்றார், உலகத்தை கெடுக்கக்கூடியதும் தர்மம் அப்படின்ற ஒரு தோற்றத்துல நீங்கள் சொன்ன அனைத்து அதர்மமான உபதேசங்களை நான் அதை ஏற்றுக்கொண்டு நீங்கள் சொன்னபடி நான் நடந்தேன்னா செம்மையான நீதி நெறியை துறந்து அதர்மத்துக்கு உண்டான காரியங்களை எல்லாம் நான் செஞ்சால், ராமபிரான் செய்தால், உலகத்தில் முழுக்கவுமே, இந்த பிரபஞ்சம் முழுக்கவுமே செய்ய வேண்டிய செயல் எது, செய்யக்கூடாத செயல்கள் எது அப்படின்னு பகுத்தறிவு நன்னா இருக்கக்கூடிய நல்லறிவுடைய சான்றோர் யாரால ஒருத்தராலாவது மக்களால் இகழத்தக்க தீய நெறியை கடைபிடித்த என்னை, இந்த ராமபிரானை யாராவது கொஞ்சமாவது மதிப்பாளா? சொல்லுங்க பாப்போம் ஜபாலி அவர்களே அப்படின்னாராம் ராமபிரான். தஸ்யாஸ்யாம் யகம் விருத்தம் கேன வா ஸ்வர்கமானோ மா ஸ்வர்கம் ஆப்னுயாம் அனயா வர்தமானோஹம் ப்ருத்யா ஹீன பிரதிஜ்ஞா. எந்த ஒரு மனுஷனாக இருந்தாலும், ராமபிரான் சொல்றார், எந்த ஒரு மனுஷனாக இருந்தாலும் ஒருத்தருக்கு நாம ஒரு வாக்குறுதியை கொடுத்துடுறோம். அந்த கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றாமல் விடுவது அப்படின்ற செயல் இதுக்கு முன்னால எந்த சான்றோர்கள் காட்டிய வழி அப்படின்னு நான் அதை பின்பற்றி போக முடியும். நீங்க கூறியபடி இதற்கு முன்னால எங்களோட முன்னோர்கள்ல யாராவது சத்தியம் தவறுகள் பாவம் இல்லை அப்படின்னு நடந்து காட்டவே இல்லையே. இப்போ நான் என்னுடைய தந்தையாருக்கு கொடுத்த வாக்குறுதியை நான் கைவிட்டேன்னா, தாய்க்கும் தந்தைக்கும் கொடுத்த வாக்குறுதியை, அந்த வாக்குறுதியை நான் கைவிட்டுட்டால் எந்த மார்க்கத்தால நான் சொர்க்கத்தை போய் சேர்வேன்? சத்தியத்தை மீறிய பாவிக்கு சொர்க்கம் கிடைக்குமா? சொல்லுங்க ஜபாலி அவர்களே அப்படியே நாராம் ராமபிரான். காமவ்ருத்தஸ்வயம் லோக கிருஷ்ணசம் உபவர்த்ததே யத்வர்த்த சந்திராஜானஸ் தத்வர்த்த சந்தி பிரஜாஹ. ஒன்று தெரியுமா ஜபாலி அவர்களே,
மன்னர்கள் வந்து எந்த வழியில் வந்து நடக்கின்றார்களோ அந்த வழியையே தான் மக்கள் வந்து பின்பற்றி நடப்ப அவளும் நடந்துட்டுருக்கா. அது உண்மை. நீங்கள் வந்து உபதேசித்த வழியை வந்து நான் வந்து பின்பற்றினேன்னா மக்களும் வந்து தைரியமாக தவறான பாதையில் வந்து தாராளமாக செல்ல தொடங்கிடுவா. அந்த நிலையில் வந்து இந்த உலகம் முழுக்கவுமே எல்லாருமே என்ன பண்ணுவா அப்படின்னாக்கா அவளுக்கே இஷ்டப்படி எதை வந்து சாஸ்திரம், எது தர்மம், எதை வந்து எந்தெந்த வேலையில் செய்கிறது. காலத்தால் எழுந்த உடனே பல்ல தேய்க்கணும், முகம் அலம்பணும், காப்பி சாப்பிட்ணும், குளிக்கணும், அதுக்கப்புறமா டிஃபன் சாப்பிட்ணும், அதுக்கப்புறம் வந்து ஜபத்தெல்லாம் முடிச்சுட்டு டிஃபன் சாப்பிட்ணும், அதுக்கப்புறம் மத்தியானம் ஆச்சுன்னா மத்தியானத்தை பண்ணணும், அதுக்கப்புறம் சாதம் சாப்பிட்ணும், அதுக்கப்புறம் சாயிராட்சி ஆச்சுன்னா ஒரு வாட்டி ஸ்நானம் பண்ணணும். இதெல்லாம் வந்து ஒரு தர்ம நெறியில் இருக்குது, நிற்கப்படி எல்லாம் பண்ணுறதுக்கும். ஆனால் எல்லா மனுஷனுமே எழுந்துக்க வேண்டிய நேரம் வந்து காத்தால அதிகாலையில் வந்து இதில் வந்து ஏற்கனவே இல்லை முன்கூட்டிய அத்தியாயத்தில் சொல்லியிருக்கோம். அதிகாலையில் எழுந்திருக்கணும் அப்படின்னு தான் ராமபிரானே சொல்கிறார். ஆனால் நாம் என்ன பண்ணுறோம், நாம் இஷ்டத்துக்கு நாம் எல்லோரும் எழுந்துக்கிறோம். பல்ல தேய்க்கிறது கிடையாது, அப்படியே காப்பியை குடிக்கிறோம். குளிக்கிறோமோ இல்லையோ மூஞ்சை மட்டும் அலமிட்டு நம்ம பாட்டுக்கு வெள்ளை கிளம்பி உத்தியோகத்துக்கு போயிடுறோம், இல்லை வெள்ளை கிளம்பி எங்கேனா போயிடுறோம். குளிக்காமையே சாப்பிட்றோம். இது எல்லாமே உலகத்தில் இருக்கக்கூடிய நான் வந்து நீங்கள் சொன்ன அந்த வழியை நான் பின்பற்றேன், இத்தனையும் நடக்கும். அவாவா விருப்பப்படி அவாவா இஷ்டத்துக்கு எதை வேணா செஞ்சுட்டு போவா. ஒரு ஆலயம்னு ஒன்று இருந்ததுன்னா ஒரு நியமங்கிறது இருக்குது. எப்போ கார்த்தால செய்யணுங்கிற ஒரு நியமம் இருக்குது. பிரம்ம முகூர்த்த வேலையில் மட்டும்தான் அதாவது பிரம்மோற்சவம் பண்ணுவா. அந்த பிரம்மோற்சவ வேலையில் மட்டும்தான் சாயரட்சையில் பண்ணுறது. காத்தாலே உண்டு, சாயரட்சையும் உண்டு. அந்த 10 நாள் கழிச்சு பார்த்தோம்னாக்கா மறுபடியும் எல்லாமே காத்தால் தான் செய்யணும். இப்போ மனுஷன்லாம் நாமெல்லாம் என்ன பண்ணிட்டோம், என் இஷ்டத்துக்கு நீ செய். அப்போ அது அதர்மம் தானே, அது தர்மம் இல்லையே. விரதான் இங்கே வந்து குறிப்பிடுறார். இந்த மாதிரி இந்த உலகம் முழுக்கம் இருக்கக்கூடிய ஜனங்கள் மொத்த பேரும் அவாவா விருப்பப்படி நீதி நியாயம் தர்மம் எல்லாத்தையும் காத்துல பறக்க விட்டுட்டு எல்லாரும் அவாவா செய்ய ஆரம்பிச்சிருவாளே. இந்த லோகத்தில் வந்து தெய்வங்கிறதே இருக்காதே அப்படின்றார் ராமபிரான் ஜபாலி கிட்டக்க. சத்யமேவான்றுசம் சஞ்ச ராஜவிருத்தம் சனாதனம் தஸ்மாத் சத்யாத்மகம் ராஜ்யம் சத்யே லோக பிரதிஷ்டிதா. இன்னும் வந்து சத்திய வாக்கில் என்ன சொல்றதுக்கு தர்மத்தில் சொல்றதுக்கு தெரியுமா ஜபாலி அவர்களே? உயிர் பிராணிகள் எதுவாக இருந்தாலும், அது மனுஷனாக இருக்கட்டும், விலங்காக இருக்கட்டும், எதுவன்னா இருக்கட்டும், கருணையோடு விளங்கக்கூடிய பண்பானது எல்லாருக்கும் இருக்கணும். சத்தியம் வந்து கிருதயுகத்திலேருந்தே, இப்போ நாம் இருக்கிறது திரேதாயுகம் ஜபாலி அவர்களே, கிருதயுகத்திலேருந்தே அந்த மன்னர்களால் வந்து கைகொள்ளப்பட்ட நெறியானது தர்மமானது. அரசு நிர்வாகம் என்பது வந்து ரொம்ப சத்திய வடிவமானது. ஒரு ராஜ்யத்தை ஆளணும் ஒரு அரசன் அப்படின்னாக்க அவன் அதில் சத்தியத்தோடு அவன் வந்து இருக்கணும், வடிவாக இருக்கணும். அப்பத்தான் இந்த உலகத்தில் வந்து சத்தியமானது நிரந்தரமாக இருக்கும், நிலை பெற்று இருக்கும் அப்படின்னாராம் ராமபிரான் ஜபாலி கிட்டக. ருஷயச்சைவ தேவாஸ்ய சத்யமேவ ஹிமே நிரே சத்யவாதி லோகேஸ்மின் பரமம் கச்சதே க்ஷயம்.
இன்னும் விஷயம் தெரியுமா ஜபாலி அவர்களே? முனிவர்கள் தேவர்கள் சத்தியத்தையே முழுமையா மதிச்சு போற்றினான். இதுக்கு மேலே என்னன்னு கேட்டேன்னா, இந்த மானிட பிறவிகளாக இருக்கக்கூடியவன் வந்து ஒருத்தன் வந்து ஒரு காரியத்தை வந்து செஞ்சியா, ஆமாம் செஞ்சேன், இல்லை செய்யலையா, செய்யலை, அந்த சத்தியத்தை வந்து உண்மையை வந்து பேசுறான் பாருங்க, அவன் வந்து இந்த உலகத்தில் வந்து உயர்ந்த இடத்துக்கு போகிறான். என்ன உயர்ந்த இடத்துக்கு போகிறான்? கையில் காசு, பெரிய பணக்காரன், 40 வீடு, 50 காரு, பல 1000 ஏக்கரு, பல கோடி ரூபாய் சொத்து, அதுவா? இல்லை, இங்கே ராமபிரான் அதை சொல்லவே இல்லை. அவர் என்ன சொல்கிறார்? உயர்ந்த பதவியாக இருக்கக்கூடிய தேவலோகத்தில் சொர்க்கலோக பதவி, அந்த பதவியை போய் அவன் அடையிறான். அவனுக்கு மறுபிறப்பே இல்லை அப்படின்றார். எல்லாத்தோட உயர்ந்த பதவி அதுதான். ஓ த்விஜந்தே யதா சர்பாணே நரதன்ருதவாதினஹ தர்ம சத்யம் பரோலோகே மூலம் சர்வஸ்ய சோச்யதே. அதாவது ஜபாலி அவர்களே, ராமபிரான் சொல்றார், ஒரு 2 பேர் போகிறான் வீதியில் நடந்து. அப்படி போகும்போது ஒருத்தன் என்ன பண்ணுறான், ஒரு சர்ப்பமானது பாம்பானது போகுது. அது போகும்போது அதை சீண்டி விட்டுட்டாக்க முன்னாடி அந்த பாம்பை பார்த்துட்டு அந்த மனுஷன் என்ன பண்ணுவான், கூட வந்தவன் எப்படி வந்து பயந்து போய் அஞ்சு போவான், பயந்துருவான். அந்த மாதிரி நல்லாக நேர்மையாக இருக்கக்கூடிய எந்த ஒரு மனிதனும் பொய் பேசுபவனே கண்டால் நேர்மையாக இருக்கக்கூடிய மக்கள்லாம் வந்து பயப்படுறான். அவனை பார்த்து, தர்மத்திலேயே இருக்கிறவா அவனை பார்த்து பயப்படுறான். ஆனால் உலகத்தில் வந்து தர்மத்தினுடைய எல்லையாக இருப்பது ஒன்றே ஒன்று, சத்தியம் மட்டும்தான். அனைத்திற்கும், அதாவது பஞ்சபூதங்களாகட்டும், மிருகங்களாகட்டும், செடி கொடிகளாகட்டும், எதுவாகட்டும், மானிட பிரிவுகளாகட்டும், யாராக இருக்கட்டும், அனைத்திற்குமே அனைத்து நன்மைகளை செய்வதும் அதுதான் மூல காரணம். அப்படின்னு தான் கிருத யுகத்திலேயே ரிஷிகளால் எழுதப்பட்டிருக்கு. எனக்கு உபதேசம் பண்ண ரிஷிகளும் அப்படி தான் உபதேசம் பண்ணிருக்கா. இதை தெரிஞ்சுக்கோ ஜபாலி அவர்களே அப்படின்னாராம் ராமபிரான். சத்யம் ஏவேஸ்வரோ லோகே சத்யபத்னா பிரதிஷ்டிதா சத்யமூலானி சர்வாணி சத்யாஸ்தி பரம் பதம். என்ன சொல்றார் பாருங்க. ராமபிரான் ஜபாலி கிட்டக்க இந்த உலகத்திலேயே சத்தியம் வந்து யார் அப்படின்னா சாட்சாத்து பரமேஸ்வரன், ஈஸ்வரன். அவர் தான் சத்தியம். அனைத்திற்குமே மேலாக இருப்பது சத்தியத்தில் தான் சாட்சாத்து திருமகள் வந்து வசிக்கிறா, அம்பாள் வசிக்கிறா. அம்பாள் இருக்கா அதுல. எல்லா நல்ல விதமான செயல்களுக்கும் சத்தியம்தான் ஆணிவேர். சத்தியத்தை காட்டிலும் உயர்ந்த ஸ்தானம் வந்து வேற எதுவுமே கிடையாது, இல்லவே இல்லை. ஜபாலி அவர்களே அப்படின்னாராம் ராமபிரான்.
தத்தம் இஷ்டம் ஹுதம் செய்வ தத்தானி ச தபாம்சி ச வேதா சத்ய பிரதிஷ்டனாஸ் தஸ்மாத் சத்ய பரோ பவேத். தானம் கொடுக்கறது, வேள்வி செய்யறது, ஹோமங்கள் செய்யறது அப்படின்ற கடுமையான கட்டுப்பாடுகளோட செய்யப்பட்ட ஒரு தவமானது மற்றும் வேதங்கள், வேதம் எல்லாமே சதுர்வேதமும், அதாவது ரிக்யஜ சேம அதர்வணம், இந்த 4 வேதங்களுமே சத்தியத்தின் மேலே தான் நிற்கிறது. அந்த சத்தியத்து மேலே தான் அந்த வேதமே நின்றுட்டுருக்கு. அதனால் மனிதன் சத்தியத்தையே முழுக்கவும் அனுசரிக்க வேண்டும். அவன் கண்டிப்பாக சத்தியத்தை தான் முழுக்க முழுக்க கடைபிடிக்க வேண்டும். அதுக்குத்தான் அவன் கடமைப்பட்டவன் அப்படின்னாராம் ராமபிரான் ஜபாலி கிட்டக. ஏ கபாலயத்தே லோகமேக பாலயத்தே குலம் மஜ்ஜாத்தே கோஹி நிறையா ஏகா ஸ்வர்கே மகீயத்தே. இங்க சொல்றார் ஜபாலி அவர்களே, ராமபிரான் சொல்றார், ஒரு மனுஷன் இருக்கான். அந்த மனிதன் இந்த உலகத்துக்கே தலைவனாக பார்க்கறான். இந்த உலகத்துக்கே தலைவனாக பார்க்கறான் ஒரு மனுஷன். இன்னொரு மனுஷன் இருக்கான். அவன் என்ன பண்றான்னா, தன்னோட பரம்பரை பெருமைகளை காப்பாற்றுறான். அதாவது என்னன்னாக்க, இது ராஜாக்களுக்காக சொல்றார் அவர். க்ஷத்ரிய வம்சத்தில் ஒரு ராஜ்யத்தை ஆளக்கூடியவன் அவன் எல்லா தேசத்தையும் ஆளணும்னு ஆசைப்படுறான். இன்னொரு மனுஷன் என்ன பண்றான், எனக்கு பின்னால என் புள்ள தான் வரணும், என் பிள்ளைக்கு பின்னால என் பேரன் தான் வரணும், அவன் தான் இவன் ஆட்சி ஆளணும் அப்படின்னு இன்னொருத்தன் பெருமையை அவன் காப்பாற்றுறான். இன்னொருத்தன் என்ன பண்றான், நரகம் அதில் விழுந்து மூழ்கி போறான். நரகத்தில் போயிடறான் ஒருத்தன். இன்னொருத்தன் என்ன பண்றான்னாக்கா, இந்த நேர்மையே கடைபிடிச்சுட்டு சத்தியத்துக்கே உறுதியா பூண்டு உண்மையே பேசிட்டு இருக்கான். பார்த்தல, அவன் என்ன பண்ணானா, சொர்க்கத்துக்கு போய் சேர்ந்தானா. சொர்க்கத்தில் அவன் போற்றப்படுறானா, இவன் தான் உண்மையானவன், இவன் சத்தியத்தை கடைபிடிச்சவன் அப்படின்னுட்டு. ஜபாலி அவர்களே அப்படின்னாராம் ராமபிரான். சோகம் பிதூர்நியோகம் தோ கிமர்த்தம் நானுபாலயே சத்ய பிரதிஸ்ரவ சத்யம் சத்யேன சமயீகிருதா. இந்த மாதிரி சத்தியத்தின் மேலேயே உறுதியாக இருக்கக்கூடிய நான், ராமபிரான் சொல்றார், நான் அப்படின்னாக்கா ராமபிரான், நான் வாக்கு தவறாதவன். ஏன்னா சாட்சாத் நாராயணன் தானே, பகவான் தானே, கடவுள் தானே, இறைவன் தானே. வாக்கு தராதவன். வாக்கெல்லாம் நான் தவறு எக்காலத்திலையும் தவறுதெல்லாம் பேச மாட்டேன். வாக்கு கொடுத்துட்டா கொடுத்தது தான். தந்தை கொடுத்த வரங்களை நிறைவேற்றுவதற்காக நான் அவர்கிட்ட சபதம் பண்ணியிருக்கேன், சபதம் செஞ்சிருக்காங்க. அதனால இப்போது நான் தந்தைக்கு முன்னால செஞ்ச அந்த சபதத்தை, கொடுத்த வாக்குறுதியை எந்த விதத்தில் நான் அதை கடைபிடிக்காம இருப்பேன்னு நீங்க நினைக்கிற ஜபாலி அவர்களே அப்படின்னாராம் ராமபிரான். நைவ லோபான் மோகாத்வா ந யஜ்ஞான
விஜானாத் தமோ அன்விதः சேதும் சத்யஸ்ய வேட்ஸ்யாமி குரோ சத்ய பிரதீஸ்வராः. ஜபாலி அவர்களே, நான் மட்டும் இல்லை, இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே அதாவது ஒருத்தருக்கு 4 பிள்ளைகள் இருக்கா. அந்த 4 பிள்ளைகளில் ஒருத்தர் தான் சொல்கிறார், ஏன்னா அவன் தர்ம பிரகாரம் இருக்கான், அவன் நீதி பிரகாரம் இருக்கான். அதனால் அப்பா நீ மட்டும் என்னோடய சொத்துக்கள் எல்லாம் பங்கு இங்கே கேட்காத, எதையுமே பண்ணாத. அவன் 3 பேர் எடுத்துன்னு போகிறான்னா எடுத்துன்னு போகட்டும், நீ விட்டுடு அப்படின்னுட்டு சொல்லும்போது மற்ற 3 பிள்ளைகள்கிட்ட அவர் சொல்லலை. ஒரு தகப்பனாகப்பட்டவர் ஒரு பிள்ளைகிட்ட மட்டும் சொல்கிறார். அப்போ அவன் என்ன பண்ணுறான், சத்தியத்தில் இருக்கிறவன், சரி எனக்கு எதுவும் வேண்டாம் போ அப்படின்னு சொல்லிட்டு அவன் அதுலேருந்து ஒதுங்கிடுறான். அப்போ அந்த மாதிரி ஒதுங்கினவன் என்ன பண்ணுறான், நேர சொர்க்கத்துக்கு போகிறான், அடுத்தது அவனுக்கு மறுபிறவி இல்லை. ஆனால் தந்தை என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்கறது, எனக்கும் இந்த சொத்துல பங்கு உண்டு அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் தந்தைக்கிட்டேருந்து அவன் வாக்குறுதியை வாங்கிட்டு தந்தையும் போட்டு கொலை பண்ணி போட்டுடுறான், தாயையும் கொலை பண்ணி போட்டுடுறான். அதுக்கப்புறம் கூட பிறந்த அண்ணன் தம்பி எல்லாரையும் கொலை பண்ணி போட்டுடுறான். இவன் மட்டும் என்ன பண்ண போகிறான், அதை ஆள முடியுமா? அதை தான் இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார். ஒருவன் தந்தைக்கு அளித்த வாக்கை பேராசையாலோ தன்னுடைய மதிமயக்கத்தாலோ நல்ல பிரமாதமான தெளிந்த அறிவு இன்மையாலோ அல்லது அறியாமையிலோ மதி இழந்தோ சத்திய வரம்ப மீறி நடக்கக்கூடாது. நான் உண்மையாகவே ஸ்ரீ ராமபிரானாகப்பட்ட நான் இந்த சத்தியத்தை அவருக்கு கொடுத்த அந்த சபதத்திலேருந்து வாக்குறுதியிலேருந்து வரம்பை மீறி நடக்கவே மாட்டேன். ஜபாலி அவர்களே, என்னை நீங்கள் மறுபடியும் ராஜ்யத்துக்கு அழைச்சிட்டு போகணுன்ட்டு அந்த எண்ணத்தை இதோட விட்டுருங்கோ அப்படின்னாராம் ராமபிரான். அசத்ய சந்தஸ்ய தைஷ்ய லஸ்யாஸ்தி ரச்சேத்பசஹ நைவ தேவான பிதர பிரஜேச்சந்தீனி சந்தீதீன ஸ்ருதம். இன்னும் ஒன்று கேட்டுங்க ஜபாலி அவர்களே, இன்னும் சொல்கிறான். அதாவது இந்த உலகத்தில் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே அசத்தியம் பேசுகிறவன். அசத்தியம்னா என்ன? பொய் பேசுகிறவன், சத்தியத்துக்கு புறம்பா பேசக்கூடியவன். ஆகா நீங்கள் சொல்கிறீங்கள, பேச பண்ணிடலாங்க, அதனால் என்ன ஒன்றும் தப்பு இல்லையே, தாராளமாக வச்சுக்கலாம், பண்ணிடலாம் இப்படித்தான் செய்யணும் அப்படிங்கிற அந்த காரியத்துக்கு புறம்பா பேசக்கூடியவனும் நிலையான அறச்சிந்தனைனாக்கா எது நியாயம் அப்படிங்கிறது அந்த சிந்தனையே இல்லாமல் இருக்கணும். நல்ல விதமான செயல்களில் தடுமாற்றம் உடையவன் எவன் இருக்கானோ அவளெல்லாம் இந்த 4 பேரால் அளிக்கப்படக்கூடிய நைவேத்தியம், சுவாமிக்க வைக்கக்கூடிய நைவேத்தியம், பித்தர்களுக்கு கொடுக்கக்கூடிய பிண்டம், இந்த மாதிரி இருக்கக்கூடியதெல்லாம் ஒரே தேவதைகளும் பித்தர்களும் ஏற்கவே மாட்டா அப்படின்ற விஷயத்த நாங்கள் 4 பேரும் இதை சொல்கிறார். யார் யாரா? ராமபிரான், லக்ஷ்மணன், பரதன், சத்ருகனன், இவன் 4 பேரையும் சேர்த்து சொல்கிறார்.
நாங்கள் 4 பேருமே எங்களுடைய குரு மூலமாக நாங்கள் இந்த உபதேசத்தெல்லாம் நாங்கள் கேட்டிருக்கோம் ஜபாலி அவர்களே அப்படின்னாராம் ராமபிரான். பிரத்யேகாத்மம் இமம் தர்மம் சத்யம் பசியாம்யகம் த்ருவம் பார சத்புருஷை சீர்ணஸ் ததார்த்தம் அபிமன்யதே. ராமபிரான் சொல்கிறார் ஜபாலி அவர்கள்ட்ட, ஜபாலி அவர்களே, நான் சத்தியம் சொன்ன இந்த வார்த்தையெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா, இந்த தர்மத்தை தான் எல்லா பிராணிகளுக்கும் நன்மையை செய்யும். அதாவது மனுஷனையே பிராணிகள்னுட்டு இங்கே சொல்கிறார். மானிட பிறவிகளையே பிராணிகளில் சேர்ந்தவன் சொல்கிறார் பாருங்க. அதாவது அதர்ம வழியில் இருக்கிறவன் பிராணிக்கு சமம், தர்ம வழியில் இருக்கிறவன் மனுஷன், அதர்ம வழியில் இருக்கிறவன் பிராணி. இதை தான் நாம் இங்கே எடுத்துக்கணும். அதெல்லாம் சொல்கிறார் அவர் சூக்ஷ்மமாக. நன்மையை செய்யும் வழியாகவும் எல்லா தர்மங்களை காட்டிலும் உயர்ந்ததாகவும் நிச்சயமாக நான் கருதுகிறேன். அதனால் சான்றோர்களால் அணியப்படக்கூடிய, சான்றோர்கள்னா யாரு? நல்ல பிரமாண வேத சாஸ்திரங்கள்லாம் படித்து மாமுனிவர்களாக தவம் செஞ்சு காட்டில் வசிக்கக்கூடிய, காட்டில் வசித்தாலும் சரி நாட்டில் வசித்தாலும் சரி, ஜடாபரம் மௌரி மரௌரி இதெல்லாம் ரொம்பவும் கொண்டாடப்படுறது, சான்றோர்களால் ரொம்பவும் கொண்டாடப்படுறது. யார் ஒருத்தர் மரௌரி ஜடாபரம்னாக்கா ஜடாமுடி இதெல்லாம் தரிச்சுட்டு இருக்காளோ அவள் சான்றோர்களாக கொண்டாடப்படுறது. ஆகா இவாள்லாம் பெரிய தவசிகள் அப்படின்னு கொண்டாடப்படுறது. இந்த மாதிரி தன்னோட உடலை வருத்தி கொண்டவர்கள் கண்டிப்பாக எக்காலத்திலையும் எந்த க்ஷணத்துலேயும் சத்தியத்தை மட்டும் அவன் தவறவே மாட்டா அப்படின்றது நிச்சயம் அப்படின்னாராம் ராமபிரான். க்ஷாத்ரம் தர்மம் அகம் தக்ஷே அத்யக்ஷே ய தர்மம் தர்மசம்ஹிதம் க்ஷுத்ரே டுசம்சைர்லுப்தைஸ்ய சேவிதம் பாபகர்மபிஹி. பாவ செயல்களெல்லாம் புரியக்கூடிய அற்பர்கள். பாவ செயலாம் என்ன? நாம் நேரத்தில் எழுந்து பல்ல தேய்க்காமல் காப்பி குடிக்கிறது, குளிக்காமல் சாப்பிட்றது, கட்டின்ற துணியை அலசி கூட போடாமல் அதையே திருப்பி திருப்பி போட்டுக்கிறது, தெய்வத்துக்கு எந்தெந்த நேரத்தில் செய்யணுங்கிறது இருக்கு, அதை அந்தந்த நேரத்தில் அந்தந்த தேவதைகளுக்கு செய்யாமல் நம்ம இஷ்டத்துக்கு நம்ம செய்யறது. இது அத்தனையுமே பாப கர்மாக்கள் தான் சொல்றாருங்க. அந்த மாதிரி பாவ செயல்கள் புரியக்கூடிய அற்பர்கள், ரொம்பவும் கொடியவர்கள். கொடியவர்கள்னா யாரு? நகையை பறிக்கிறவன், திருட்டுறவன், ராஜ்யத்தில் மக்களை ஏமாற்றி பிழைக்கக்கூடியவன், மற்றவாளெல்லாம் ஏமாற்றி பிழைக்கிறவன், கொலை பண்ணுறவன், ஒருத்தர் ஏவி விட்டு இன்னொருத்தரை கொலை பண்ணுன்னு சொன்னாக்கா அவன்கிட்ட காசை வாங்கிட்டு அதுக்கோசரம் கொலை பண்ணுறவன். இந்த மாதிரி கொடியவர்களும் பேராசை கொண்டவர்கள். பேராசை கொண்டவர்கள்லாம் யார் யாரை சொல்கிறாருங்க? நமக்கு என்ன கர்மா விளைத்திருக்கிறதோ அதை மட்டும் தான் நாம் நினைத்திருக்க வேண்டும்.
பக்கத்து வீட்டில் 10 மாடி அடுக்கு கட்டிட்டான்னாக்கா இதே 10 மாடி அடுக்க கட்டணும்னு ஆசைப்பட்டாக்க அது பாவ செயல். அதாவது இந்த இடத்துல பாவ செயல்கிற எதை சொல்றாரு முக்கியமானாக்கா, பணக்காரனை கண்டு நல்ல செல்வந்தர்களை பார்த்து பொறாமைப்படாமல் இருக்கக்கூடியதுதான் பேராசை. மற்றவாழ மாதிரி நாமளும் இருக்கணும், இவன் அவ்வளோ போட்டு இருக்காளே அப்படின்ட்டு அவன் மேலே அந்த வைத்தச்சல் படுறது தான் தப்பு. அதை தான் இங்கே சொல்கிறார். இல்லைனாக்கா ஒரு குடும்பம் இருக்குது, அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய சொத்து மொத்தமாக எனக்கு தான் வரணும், மற்றவன் யாருக்கும் போகக்கூடாதுன்ற அதுவும் ஒரு பேராசை. அந்த பேராசை கொண்டவர்களும் ஏற்கப்படக்கூடியதும் அறநெறி போல் தோற்றம் கொடுத்து தர்மம் அதர்மமான இந்த க்ஷத்ரிய நெறியை நான் துறக்கிறேன். க்ஷத்ரிய வம்சத்துக்கும் இந்த நெறி உண்டு, சாதாரண பாமர மக்களுக்கும் இந்த நெறி உண்டு. இந்த தர்மசாஸ்திரங்கிறது எல்லாருக்குமே பொது. அரசாள்றதுங்கிறத க்ஷத்ரிய தர்மம் நான் ஒத்துக்கிறேன். ராமபிரான் சொல்றார். ஆனா அதுவே சத்திய வாக்குக்கு எதிராக இருக்கக்கூடிய நிலையில அந்த அரசாட்சிங்கிற கத்திரிய தர்மத்தை கைவிடுறது தானே நல்லது ஜபாலி அவர்களே அப்படின்னாராம் ராமபிரான் ஜபாலி கிட்டக்க. இன்றைய தினம் வரை ஸ்ரீமத் பாலவால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டத்தில் நவாதி கசததம சர்க்கா சர்க்கமானது 109. சத்திய பிரசம்சா. ஜபாலி அவர்கள்ட்ட ராமபிரான் சத்தியத்தினுடைய மேன்மையை இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் எப்படி இருக்கணுங்கிறத விளக்கினார். அதில் முதல் ஸ்லோகத்திலேருந்து 20ஆவது ஸ்லோகம் வரை சொன்னோம். நாளை 21வது ஸ்லோகத்திலிருந்து இந்த சர்க்கம் முழுவதும் சொல்ல இருக்கின்றோம். சுபம் அஸ்தோ.